பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்-நபிய்யு அல்லதீ ஹுவ ஸல்லல் ஃபஜ்ர ஹுவ ஆதம். இன்ன அவ்வல மன் ஸல்லல் ஃபஜ்ர ஹுவ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த பழத்தை சாப்பிட்ட காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அந்த இருவரையுமே நீங்கள் பூமியின் பக்கம் இறங்கி விடுங்கள், உங்களுக்கு குறிப்பிட்ட காலம் வரை தங்கும் இடமும், அதாவது முஸ்தக்கரும் மசாவுன் இலாஹீன், அதாவது நீங்க அங்க இருக்கும் வரை நீங்க அங்க தங்கும் இடமும் அனுபவிக்கக்கூடிய அந்த பொருட்களும் உண்டுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைன்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். ஃபதலக்கா ஆதம மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்த அந்த இல்முல் அஸ்மா, அந்த வார்த்தை அறிவை கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிப்பவனாகவும் கருணை உடையவனாகவும் இருக்கிறான். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்ட அந்த மன்னிப்பு ரீதியாகவே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல்ல சொர்க்கத்துல வச்சே ஒரு மன்னிப்பு கேட்டாங்க, அது ஒண்ணு. இன்னொன்று உலகத்துக்கு வந்த பிறகு ஒரு சில வார்த்தைகள் மூலமாக மன்னிப்பு கேட்டாங்க, அது குர்ஆன்லயே இருக்குது. அவங்க இத்தனை வருஷ காலகட்டமா அவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொல்லிட்டோம், அந்த ஆண்டோட எண்ணிக்கையும் இருக்குது. அதே போன்று இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த பெயரை, அவங்களுடைய அந்த பொருத்தத்தை கொண்டு நான் மன்னிப்பு தேடுகிறேன், இப்படி சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மன்னிப்பு கேட்டதாக இது ஒரு செய்தி இருக்கு. இந்த செய்தி உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். குல்னா பிது மின்ஹா ஜமீஅன் فإما يأتينهم مني هدى فمن تبع هدايا فلا خوف عليهم ولا هم يحزنون. قلنا أبثوا, நீங்க இங்கேருந்து இறங்குங்க. فإما يأتينهم مني هدى, அதாவது அல்லாஹ் தஆலா சொல்றா, நீங்க இங்கிருந்து இறங்குங்க, என்னிடம் இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அதாவது வேதம். இது என்ன நேர்வழி, என்ன சட்டம் அப்படிங்கிறதும் நம்ம அடுத்து பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தொழுத அந்த தொழுகை. அல்லாஹ் தஆலா நீங்க இந்த பூமியிலிருந்து இறங்குங்க அப்படின்னு சொல்லும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒரு இடத்துல இறங்குனாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இன்னொரு வேற இடத்துல இறங்குனாங்க. எந்த இடத்துல இறங்குனாங்க அப்படிங்கிறது நம்ம போன வீடியோல பார்த்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல் ஹிந்துல இறங்குனதாகவும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஜித்தால இறங்குனதாகவும் பார்த்தோம். இதுல இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த சொர்க்கத்திலிருந்து கீழே இறங்கும் போது கம்ப்ளீட்டா இருள் சூழ்ந்து இருந்துச்சு. அவர்கள் எந்த நேரத்தில் இறங்கினார்கள் என்று சொன்னால், அவங்க தஹஜ்ஜுடைய நேரத்துல தான் அவங்க இந்த பூமிக்கு வந்தாங்க. அந்த நேரத்துல கம்ப்ளீட்டா இருள் சூழ்ந்து இருந்ததுனால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பயந்துட்டாங்க. ஏன்னா அவங்க சொர்க்கத்துல ரொம்ப நூறு இருக்கக்கூடிய சொர்க்கத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. இப்ப இந்த உலகத்துல ரொம்ப கம்ப்ளீட்டா இருட்டா இருந்த காரணத்தினால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்பவே பயந்துட்டாங்க. ஏன்னா சுத்தி கம்ப்ளீட்டா காடுகள், அதாவது கனி தரக்கூடிய காடுகள் அல்ல, வெறுமன கனி இல்லாத சுத்தி மரங்கள், எல்லாமே இருள் சூழ்ந்து இருந்துச்சு. அதீமா, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கல்புல ரொம்ப அதிகமாகவே பயம் ஏற்பட்டது. இப்போ அந்த பயத்தின் காரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 ரக்காத்துகள் தொழுதாங்க. அதாவது ரொம்ப அதிகமா பயந்துட்டு அங்க இங்கெல்லாம் நடந்து போய் பார்த்தாங்க, எதுவுமே ஒரு வழியே இல்லை அப்படிங்கும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 ரக்காத்து தொழுதாங்க. தொழுத பிறகு அல்லாஹ் தஆலா இந்த சூரியனுக்கு கட்டளையிட்டான், நீங்க உதயமாகுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அந்த வெளிச்சம் வந்துச்சு. இப்பதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸா இருக்கு. இன்ன அவ்வலமா ஸல்லல் ஃபஜ்ரு ஹுவ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஃபஜ்ர் தொழுகைய முதல்ல தொழுத ஒரு மனிதர் யாருன்னு சொன்னா இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பூமிக்கு வந்த உடனே முதல்ல 2 ரக்காத்துகள் தொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறைவனிடத்துல பிரார்த்தனை செஞ்சாங்க, இந்த இருளில் இருந்து பாதுகாவல் தேடினாங்க. பிறகு அல்லாஹ் தஆலா இந்த இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம கொண்டு வந்தான். அவங்க ஃபஜ்ர் தொழுதாங்க அப்படிங்கும்போது நம்ம இப்ப தொழுகிறோம்ல, அந்த தொழுகை அந்த ஆக்ஷன்ஸ் மாதிரி இருக்காது, அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸா வேரியாகி இருக்கும். அடுத்ததாக இமாம் சுயீத்தி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி, நஸல ஆதம் பில் ஹிந்த், அவங்க ஹிந்துல இறங்குனாங்க. வனஸல மஹு அல் ஹஜருல் அஸ்வத், அவங்க கையில சொர்க்கத்தினுடைய அந்த கல் ஹஜருல் அஸ்வத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கையில இருந்தது. வகபதத்ஹும் மின் அரக்கில் ஜன்ன,
அதாவது வரக்கத்துகள், அதாவது இலைகள், சொர்க்கத்துல அவங்க ஒரு இலைகளை கொண்டு மறைச்சாங்கல்ல, அந்த இலைகளோடவும் சேர்ந்து அவங்க இந்த சொர்க்கத்துல இறங்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹஜ்ருல் அஸ்வத் அந்த கல் வந்து முதல்ல இந்தியாவில தான் இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வலிமையான கருத்து. அதே போன்று இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த மர இலைகளை கொண்டு வந்தாங்கல்ல, அந்த இலை என்னன்னு சொன்னா அது வந்து சாண்டல்வுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில உலமாக்கள் வந்து கருத்து சொல்றாங்க. ஏன்னு சொன்னா இந்த சந்தன மரம் அதிகமாக அதாவது விளையக்கூடிய இடம் எங்கன்னு சொன்னா இது இந்தியா தான். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்துல இருந்து அந்த சந்தன மரத்துடைய அந்த விதைகளை எடுத்துட்டு வந்ததாகவும் அதை இந்த இந்தியாவில் ஃபுல்லா தூவி விட்டு அந்த மரமா வளர செய்ததாகவும் இது ஒரு செய்தி இருக்கு. அடுத்ததாக அபு மூசா அல் அஷ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சஹாபி, இவங்க அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி, இன்னல்லாஹ ஹீன அஹ்பத ஆதம் மினல் ஜன்னதி இலல் அர்த் ஃபதிமாருஹும் ஹாதிஹி வ திமாரில் ஜன்ன. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இந்த பூமிக்கு வந்த பிறகு எப்படி அவங்க வந்து சர்வே பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கான். குறிப்பாக விவசாயத்தை. அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்துல இருந்து ஒரு பழத்தை சாப்பிட்டாங்கல்ல, அந்த பழம் வந்து மலஜலம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பழம். அதே மாதிரி ஆசைகள் உணர்வுகளை தூண்டக்கூடிய பழம். இதே மாதிரி பல வகைகளை அல்லாஹ் தஆலா இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு விதையாக கொடுத்தான். வசிமாருஹும் ஹாதி வசிமாரில் ஜன்ன, அதாவது சொர்க்கத்துல இருக்கக்கூடிய அந்த பழங்கள் இருக்குல்ல, அது எதுவுமே கெட்டு போகாது, எவ்வளவு நாள்னாலும் நம்ம வச்சு சாப்பிடலாம். ஆனா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பொருள் எல்லாமே கெட்டு போகும். ஏன்னு சொன்னா அந்த உலகத்துல ஆக்சிஜன் மூலமா ஏரோபிக் அனரோபிக் உயிரினங்கள், வேற அந்த ஈஸ்ட் ஃபங்கஸ், இது மூலமா ஒவ்வொரு பொருளுமே குறிப்பிட்ட ஒரு லைஃப் ஸ்பேன் வரைக்கும் தான் அது இருக்கும், கெட்டு போகாம இருக்கும். அதற்கு பிறகு அதனுடைய அந்த தரம் வந்து கெட்டு போயிடும். அதே போன்று இப்போ இந்த சொர்க்கத்துல ஏதாவது ஒரு விஷயம் சாப்பிடணும்னு சொன்னா எந்த வித சிரமமும் கிடையாது, நம்ம கேட்ட உடனே அது வந்துடும். ஆனா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு விதி இருக்கு. ஏதாவது ஒன்று சாப்பிடணும்னு சொன்னா அதுக்கு சாயில் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அந்த விதைகளை வந்து அந்த மண்ணுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணணும், ஃபெர்டிலைசிங் பண்ணணும், அந்த மண்ணோட தரத்தை உயர்த்துவதற்காக ஃபெர்டிலைசர் பண்ணணும், அது மாதிரி இரிகேஷன் நீர் பாய்ச்சல் பண்ணணும், அதை வந்து ஓவர் கிராசிங் நடக்காம எந்த கால்நடைகளும் வந்து அதை சாப்பிட்றாம நம்ம பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக ஹார்வெஸ்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை இவ்வளோ நாள்னு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்படிலாம் ஸ்டோர் பண்ணி வச்சு இவ்வளோ வேலையும் செஞ்சாதான் நமக்கு ஒரு சாப்பாடு அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும். ஆனால் சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கேட்குறோமோ அது நம்ம முன்னாடி வந்து இருந்துடும். அதே போன்று இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இந்த சொர்க்கத்துல இருந்து வந்து இந்த உலகத்துல இருக்கும்போது கடினமான வெப்பம் ஏற்பட்டது, சூரியனுடைய அந்த ஹீட், அதனால அதிகமா அந்த வெப்பம் ஏற்பட்டது, உஷ்ணம் ஏற்பட்ட காரணத்தினால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா சொர்க்கத்துல வந்து ரொம்ப குளிர்ச்சியா ரொம்ப இதமா இருக்கும். ஆனா இந்த உலகத்துல ரொம்ப அதிகமா ஒரு உஷ்ணம் ஏற்பட்ட காரணத்தினால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து இந்த காசிபியம் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பஞ்சி வரக்கூடிய அந்த மரம், அதுல இருந்து தான் நம்ம வந்து உடையெல்லாம் உடுத்துறோம். அந்த விதையை வந்து மண்ணுக்குள்ள விதைச்சி அது வந்து மரமா மாறி அதுல இருந்து அந்த பஞ்செல்லாம் எடுத்து அதை வந்து நெய்து, நூலாக நெய்து அதுல இருந்து ஒரு உடைய உருவாக்கி அந்த உடையை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து உடுத்துறாங்க. ஆதம் அவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருவரும் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், நீங்க இருவரும் உங்களுடைய அந்த அவுராதுகளை மறைக்கணும் இந்த உடை மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். இது ரீதியான வசனம் சூரா ஆராஃப்ல 26வது வசனம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. யாபனி ஆதம கத அன்சல அலைக்கும் லிபாசி வாரி சௌவாத்திஹிம் வரீஷா. லிபாசி வாரி சௌவாத்திக்கும் வரீஷா, அதாவது நீங்க ஆடையை கொண்டு, அலங்காரமான ஆடையை கொண்டு நீங்க உங்களுடைய அந்த அவுராதுகளை, உங்களுடைய அந்த அஸ்வதுகளை நீங்க மறைக்கணும்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் தஆலா வன்சல அலைக்கும் உங்களுக்கு இந்த விஷயத்தை இறக்கி இருக்கிறான். நீங்க வந்து ஆடை எதற்கு உடுத்தணும்னு சொன்னா, அலங்காரமான ஆடை எதற்கு உடுத்தணும்னு சொன்னா உங்களுடைய அந்த அவுராதுகளை, உங்களுடைய அந்த வெட்கத்தலன்களை நீங்க மறைக்கணும்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆடையை இறக்கி வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சூரா ஆராஃப்ல அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான். லிபாசு தக்வா தாலிக ஹைர், நீங்க உடுத்தக்கூடிய ஆடையிலேயே தக்குவா இறையச்சம் தான் மிக சிறந்த ஆடைன்னு அல்லாஹ் தஆலா இதுல சொல்றான். ஜாலிக மின் ஆயாத்தில்லாஹி லஅல்லக்கும் யத்தக்கரூன், இது எல்லாமே அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சியில ஒண்ணு, அதை நீங்க வந்து நல்ல விஷயங்களை நீங்க எடுத்துக்கோங்கன்னு அல்லாஹ் தஆலா இதுல சொல்றான். நான் இந்த பயான்ல ஆரம்பத்துல சொன்னேன், குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஅன் ஃபைம்மா யஹ்தியன்னஹும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இந்த வசனத்துல
குல்ன அபிசு, நீங்க கீழே இறங்குங்க, மின்ஹா ஜமியன் ஃபைம்மா யஹ்தியன்னஹும் மின்னி ஹுதன், உங்களுக்கு நேர்வழி வரும், என்னுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய, யார் அந்த நேர்வழியை பின்பற்றுறீங்களோ, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவங்களுக்கு என்னவித அச்சமும் பயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். இம்மா யஹ்தியன்னஹும் மின்னி ஹுதன், அந்த அல்லாஹ் தஆலா முதல்ல என்னோட புறத்திலிருந்து நேர்வழி வரும்னு அல்லாஹ் தஆலா சொன்னாங்களா, அந்த முதல் சட்டம் என்ன அல்லாஹ் தஆலா சொல்றான்னா, நீங்க உங்களுடைய அந்த ஔராதுகளை மறைக்கணும். இருக்கிறதுலே சிறந்த உடை என்னன்னு சொன்னா அது தக்வா தான், அதாவது இறை அச்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இந்த பூமிக்கு வந்த போது அல்லாஹ் தஆலா இறக்கின முதல் சட்டம் நீங்க ஆடை உடுத்தணும், நீங்க உடுத்துற ஆடையில சிறந்த ஆடை தக்வா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்தை தான் வஹியாக அல்லாஹ் அனுப்பினான். முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மூலமா கற்றுக் கொடுத்த அந்த தொழில் விவசாயம், அக்ரிகல்ச்சர். முதல்ல அல்லாஹ் தஆலா ஒரு பெண்ணுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மூலமா கற்றுக் கொடுத்த அந்த தொழில் டெய்லரிங், அதாவது பஞ்சை நோர்த்து அது மூலமாக ஆடை தயாரிப்பது.